வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல்னு ரெண்டு கேட்டகரி. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல்னு வந்து நோட் எல்லாம் அப்புறம் போடலாம். அன்சிமெட்ரிக்கல்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகேவா? ஒரே ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கலாவும் இருக்கும் அன்சிமெட்ரிக்கலாவும் இருக்கும். ஒரே ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கலாவும் இருக்கும் அன்சிமெட்ரிக்கலா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து நடுவில் இப்போ நேரா போனோம்னா நம்ம எல்லாமே சிமெட்ரிக்கல். ஓகேவா? இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அதே நம்ம எப்படி நிக்க வச்சு இப்படி போனோம்னா நாம அன்சிமெட்ரிக்கல். ஓகேவா? இந்த ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாவும் அன்சிமெட்ரிக்கலா இருக்கும். இந்த டைரக்ஷன்ல கட் பண்ணும்போது சிமெட்ரிக்கலா இருக்கும், இந்த டைரக்ஷன்ல கட் பண்ணும்போது அன்சிமெட்ரிக்கலா வந்துருக்கும். ஓகேவா? சிமெட்ரிக்கல்னா என்னன்னா ரெண்டு பகுதியும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த சைடோட மிரரிங் இந்த சைடு, அதுதான் வந்து சிமெட்ரிக்கல். ஓகேவா? அன்சிமெட்ரிக்கல்னா இதை மிரர் பண்ணா அது வந்து ஒரே மாதிரி வராது, அது வந்து வேற டைரக்ஷன் வேற மாதிரி. ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் கேட்டகரியில் சொல்லுவோம். சேம் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீக்கர் கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்பீக்கரை சென்டரா இப்படி கட் பண்ணா அது வந்து சிமெட்ரிக்கல். அதே ஸ்பீக்கரை நீ இந்த பக்கத்துல கட் பண்ணனா அது வந்து அன்சிமெட்ரிக்கல். ஏன்னா அது வந்து ஸ்கொயர் ப்ரிசம் கிடையாது. ஓகேவா? இந்த பக்கத்துல கட்டமா இருக்கு, இந்த பக்கத்துல வந்து ஒரு கர்வி ஷேப்ல வந்து வருது அந்த எண்டு. ஸோ அதனால அது வந்து அன்சிமெட்ரிக்கல் கிடையாது. ஓகேவா? உன் ஃபோன் வந்து பார்த்தனா இதை எப்படி கட் பண்ணாலும் அன்சிமெட்ரிக்கல் தான். ஏன்னா இங்க வந்து லென்ஸ் வருது. ஓகேவா? அதுவும் அதே கேட்டகரி தான். ஆமா, இது ஒன்னா சிமெட்ரிக்கல் சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை எடுத்துக்கிற, இந்த ஃபோனை இப்படி கட் பண்ற, இந்த கட் பண்ணா ரெண்டு பக்கமும் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். அதே ஃபோனை இப்படி கட் பண்ற, இந்த பக்கம் கட் பண்ணும்போது எனக்கு இந்த பக்கம் லென்ஸ் வரும், இந்த பக்கம் லென்ஸ் வராது. இந்த பக்கம் வரும்போது இந்த ஒரு ஹாஃப் லென்ஸ் இந்த பக்கம் ஈக்குவலா வந்து வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் சொல்லுவாங்க. ஒரு கியூபை வந்து நீ எப்படி கட் பண்ணாலும் அது சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஒரு கியூபை நீ எப்படி கட் பண்ணாலும் அது சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஒரு ப்ரிசமை வந்து நீ எப்படி கட் பண்ணாலும் அது சிமெட்ரிக்கலாக தான் வரும். ஓகேவா? ரைட்? அதை வந்து குறுக்கால இப்படி கட் பண்ணாலும் அது சிமெட்ரிக்கலாக தான் வரும். அதே வந்து ஒரு பிரமிடை வந்து இப்படி கட் பண்ணால் சிமெட்ரிக்கலாக வரும், இப்படி கட் பண்ணால் சிமெட்ரிக்கலாக வராது, அன்சிமெட்ரிக்கலாக இருந்திருக்கும். ஒரு பிரமிடோ ஒரு கோனோ எடுத்து நீ இப்படி கட் பண்ணும்போது அது சிமெட்ரிக்கலாக வரும். ஓகேவா? அது இப்படி கட் பண்ணால் அது வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை எப்படி கட் பண்ண போறீங்க, இல்லை எந்த வியூலேருந்து பார்க்க போறீங்க, இல்லை நான் கட் பண்ணுறதுன்றது வச்சு சொல்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை நான் இப்படி இருந்து பார்க்குறேன், முன்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு இது ஃபுல்லாக தெரியும், சைட்ல இருந்து பார்க்கும்போது இது ஃபுல்லாக தெரியும். ஓகேவா? இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் இந்த பக்கத்தில் நீ எப்படி பார்த்தியோ அதே இமேஜ் தான் எனக்கு இந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். ஏன்னா இது வந்து சென்டராக இருக்கு. அதே இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எனக்கு முன்னாடி இருந்து பார்த்தா இந்த ரைட் சைடில் வந்து எனக்கு வந்து இது தெரிஞ்சிடும், டாப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த ரைட் சைட்லேயே வந்து வந்துடும், லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இந்த லென்ஸ் எனக்கு முன்னாடி தெரியும், ரைட் சைடில் இருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த லென்ஸு பின்னாடி வந்து தெரியும், கொஞ்சம் இடையில வந்து தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வியூவில் பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வந்து விசிபிலிட்டி இருக்குது. அப்போ எனக்கு ரைட் சைட் டயக்ராமும் லெஃப்ட் சைட் டயக்ராமும் ஒரே மாதிரி வராது. ஒரே மாதிரி வரலனாலே அது வந்து அன்சிமெட்ரிக்கல் பொசிஷன் ஆர் அன்சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வச்சு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலான்னு வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம். லெஃப்ட் சைட் வியூவும் ரைட் சைட் வியூவும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அன்சிமெட்ரிக்கலா சிமெட்ரிக்கலான்றது வந்து டிஃபைன் பண்ணுவோம். சரியா? இப்போ நான் அதிகபட்சமாக எடுக்க போகிறது ஒரு ப்ராப்ளம் தான். இந்த CO4க்கு எடுக்க போகிறது ஒரே ப்ராப்ளம் தான். உன் புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 350 டயக்ராம் கிட்ட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே 90, 95, 90, 95ன்னு ஒரு செட் ஆஃப் செட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது எல்லாமே சாம்பிள். ஓகேவா? ஜஸ்ட் லைக் தட் வந்து கூகுள் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உனக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீ ஜட்ஜ் பண்ணி அது ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ சைட் வியூ எல்லாமே வந்து உனக்கு வரைய தெரியும். இதுக்கு கான்ஸ்டன்ட்டாக இந்த ப்ராப்ளம் தான் வரும்ன்றது கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து வரும், இதுதான் வந்து கொஸ்டினாக வரும் அப்படின்றது எப்பயுமே எதுவுமே கிடையாது. ரிப்பீட்டடாக இதுதான் வரும்ன்றதும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் 2002 பேட்ச் இஜி. அப்போ 2002லேருந்து இப்போ இதுனா 23 வருஷம் ஆகுது. நான் 23 வருஷமாக இஜியை பார்த்துட்டு இருக்கேன். 23-24 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். 24 வருஷத்தில் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனுக்கும் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கும் ரிப்பீட்டான கொஸ்டின் அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா 3 இல்லை 2 இல்லை 4 இருக்கும். அதுதான் வரும். இந்த யூனிவர்ஸில் கேட்டது வேற ஒரு யூனிவர்ஸில் கேட்கலாம். இதே யூனிவர்ஸில் ரிப்பீட் ஆகுதுன்னா அது ரொம்ப ரேராக தான் இருக்கும்.
ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் எடுத்து ஒரு டயக்ராம் எடுத்து அதை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வரணும்னு அந்த கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த இமேஜை வந்து நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். இமேஜாக தான் கொடுப்பாங்க இந்த கொஷின். இந்த கொஷின் வந்து தியரிட்டிக்கலாக வராது. டிராயிங்கு கம்ப்ளீட்டாக ஒரு 3D டிராயிங் கொடுத்துருவாங்க. அந்த 3D டயக்ராமை வந்து நீ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது அது எப்படி தெரியுது, எனக்கு டாப் வியூவில் பார்க்கும்போது எப்படி தெரியுது, சைட் வியூவில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்றத நீ ஜட்ஜ் பண்ணி அங்கே வரையணும். ஓகேவா? உனக்கு வந்து கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் தான் என்னது? ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்டை 30 டிகிரி ஆங்கிள்ல வரையணும் இல்லையா? CO6 ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணும், 30 டிகிரி ஆங்கிள்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரையணும். அந்த 30 டிகிரில வரைஞ்ச ஆப்ஜெக்ட் தான் உனக்கு வந்து கொஸ்டினாவே இங்க கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி கொடுப்பாங்கன்னா, முதல்ல இந்த டஸ்டர் வந்து வரைஞ்சிங்க. இந்த டஸ்டரோட ஃப்ரண்ட் வியூ வந்து இங்கே இருக்கு. இருக்கிறாரே டஸ்டரோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இது வந்து உடல் பார்ட், இது வந்து கீழே வந்து கிளாத் பார்ட். ஓகேவா? இந்த ரெண்டு தான் வந்து கண்டென்ட்டா இருக்கு. இப்போ இது வந்து இதே டயக்ராம் தான் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இதோட டைமென்ஷன் கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ இந்த டஸ்டரோட ஹைட் என்ன? இந்த டஸ்டரோட ஹைட் என்ன? 3.5 13.5 இந்த டஸ்டரோட ஹைட் என்ன? டஸ்டரோட ஹைட் டஸ்டரோட ஹைட் என்ன? 50 மேல 10 mm, இங்க 10 mm, இங்க 5 mm, இந்த நடுவுல என்ன R5 கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் 5 ஓகேவா? அப்போ 10 10 10 5 35. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? கர்வியா இருக்கு. இதுவும் கர்வியா இருக்கு, இதுவும் கர்வியா இருக்கு. இந்த கர்வி ஸ்ட்ரக்சரை வந்து ஒன்னு ரேடியஸ்லயே டிஃபைன் பண்ணலாம், இன்னொன்னு டோட்டல் ஹைட்லயே டிஃபைன் பண்ணலாம். சோ அதுக்காக நான் இந்த மேல வந்து ஹைட்ல டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இங்க வந்து நான் ரேடியஸா வந்து கொடுத்துருக்கேன். சோ இதோட கொஞ்சம் பெருசா இருக்கறதால இந்த ஷார்ட் பாயிண்ட் மெயின் கொடுத்துருக்கேன்.
ஓகேவா அப்போ வந்து எனக்கு என்ன வரும் அப்ப டோட்டல் ஹைட் 40 mm height of the duster வந்து including cloth வந்து 40 excluding cloth வந்து 35 length வந்து 100 ஓகேவா இந்த r 7.5 னா இந்த ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு இங்க வந்து இது வந்து 7.5 இருக்கு அப்ப இந்த 7.5 னா இந்த பக்கம் 7.5 இருக்குன்னு அர்த்தம் அப்ப 7.5 + 7.5 15 இங்க வந்து நான் 10 டோட்டல் ஹைட் கொடுத்துட்டேன் இத நான் என்ன பண்ணலாம் ரேடியஸாவும் கொடுக்கலாம் இத வச்சு நான் என்ன பண்றேன் r5 கொடுக்கிறேன் ஓகேவா அப்ப இதே ஸ்ட்ரக்சர் நான் வந்து வேற விதமா பொசிஷன் கொடுக்கிறேன் இந்த மாதிரியும் இருக்கு பொசிஷன் கொடுக்கலாம் ஓகேவா இப்போ இதுதான் r5 அப்போ இந்த லெந்த் r5 னா இந்த லெந்த்தும் r5 தான் 5 + 5 10 அப்ப என்ன கொடுத்துங்க 10 இது வந்து 7.5 னா இதுவும் 7.5 தான் அப்ப 7.5 + 7.5 15 ஓகேவா அதான் இங்க போடுங்க அடுத்து இந்த r5 னா இங்க r5 தான் 5 + 5 என்னது 10 அப்புறம் இது வந்து 5 so டோட்டலா 10 10 15 25 35 plus 5 40 ஓகேவா சோ டைமென்ஷன் இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கொடுக்கலாம் நீ இத பேஸ் பண்ணினா கால்குலேட் பண்ணி வரையணும் ரஃப் டயகிராம் வரைய முடியாது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி as per டைமென்ஷன் நீ வரையணும் ஓகேவா அப்போ இது ஃப்ரண்ட் வியூ எதுங்கிறது அடுத்து டிஃபைன் பண்ணுவாங்க இதுல வந்து டயகிராம் கொடுத்துட்டாங்க நீ டயகிராமோட ஹைட்ட மட்டும் தான் வந்து இந்த டஸ்டருக்கு ஹைட் மட்டும் தான் நீ கால்குலேட் பண்ணிருக்க ஓகேவா இப்போ ஆரோ மார்க் எந்த டைரக்ஷன்ல காட்டுறாங்களோ அந்த டைரக்ஷன் தான் ஃப்ரண்ட் வியூ இது இந்த பக்கம் காட்டுறாங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ இந்த பக்கம் காட்டுறாங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ சோ அந்த ஒவ்வொரு டயகிராமுக்குமே ஆரோ ஹெட் கொடுப்பாங்க அந்த ஆரோ ஹெட் எந்த ஃபேஸ் வந்து பாக்குதோ அந்த ஃபேஸ் தான் வந்து என்னது ஃப்ரண்ட் வியூ டீப்பா இவர்ஸ் டீப்பா மூணுல இருக்குவா நல்லா சுருது இப்போ எப்பவுமே லென்த்தியஸ்ட் சைடு தான் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் வியூவா கொடுப்பாங்க ஓகேவா அந்த பேசிஸ்ல நான் வந்து இந்த பக்கம் போறேன் ஏன்னா இந்த பக்கத்துக்கு வந்து 100 mm இந்த பக்கத்துக்கு நான் அகலம் வந்து கொடுக்க மாட்டேன் மேக் தட் ஓகேவா 30 இல்லனா 40 30 இப்போ இது வந்து draw all the four views அப்படின்னு கேட்டாலும் draw all the three views கேட்டாலும் நாம வந்து பார்த்தனா பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த பக்கத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துல இருக்கு நான் இந்த ஆப்ஜெக்ட்டை நான் இப்படி கட் பண்ணாலும் இப்படி பாருங்க குச்சி ரெண்டு பக்கமா பிரிச்சாலும் இப்படி பிரிச்சாலும் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே மாதிரி தான் வரும் இது வந்து சிமெட்ரிக்கல் அன்லெஸ் அதர்வைஸ் நான் இப்படி கட் பண்ணாதான் எனக்கு வந்து அது என்ன அன்சிமெட்ரிக்கலா வரும் இந்த பக்கம் எனக்கு வந்து நான் கிளாத் பார்ட் இருக்கு இந்த பக்கம் கிளாத் இல்லை ஸோ நான் இப்படியோ இல்லை இப்படியோ கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகாது பார்க்கும்போது ரெண்டு பக்கம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது அது சிமெட்ரிக்கலா தான் வந்து வரும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி கேஸ் 30 டிகிரில வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல கொடுத்திருக்காங்க ஆரோ வந்து இந்த டைரக்ஷன்ல காட்டிருக்காங்க அப்ப இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ ஓகேவா சோ ஃப்ரண்ட் வியூ வந்து எப்படி இருக்குன்றதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வரையணும் ஃப்ரண்ட் வியூ வந்து வரையும் போது வந்து இந்த ஃப்ரண்ட் தான் வராது ஃப்ரண்ட் வியூல பார்க்கும்போது இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனா தான் தெரியும் 3 டைமென்ஷன்ல பார்க்கும்போது உனக்கு இது வந்து வெட் ஸ்ட்ரக்சரா தெரியும் ஃப்ரண்ட் வியூல இது நேர் பார்த்தனா உனக்கு என்ன ஆகாது இந்த கர்வ் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியாது it looks like a straight line ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் தெரியும் இந்த பெட்டும் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனா தான் தெரியுமே தவிர கர்வியா தெரியாது சைடுல இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் அந்த கர்வ் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும் நான் நேரா 90 டிகிரி பர்பெண்டிகுலரா வந்து நின்னு பார்த்தனா இது எப்படி தெரியும் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனா தான் வந்து தெரியும் அப்ப இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நீ வரையணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைட் எவ்வளோ 40 mm சோ 40 mm க்கு வந்து நீ என்ன பண்ணிடணும் ஒரு லைன் வந்து போட்டு 100 mm க்கு இன்னொரு லைன் போட்டு இத
வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதோட ஹைட் எவ்வளோ? 10 mm. 10 mmக்கு இங்க ஒரு லைன் வந்து போடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எத்தனை mm? 15 mm. 10 ல இருந்து 15 போட்டு இங்க ஒரு லைன் போடணும். 15 க்கு அடுத்தது அகைன் 10. ஆட்டோமேட்டிக்கா இது 5 mm வந்து 10 15 10 5. டோட்டலா நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம்? 40 mm தான் வச்சிருக்கோம். இப்போ 10 15 10 போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா 5 mm கேப் வந்துரும். இது வந்து என்னது? ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூல நீங்க இந்த லெஸ்டரை பார்த்தா இப்படி தான் தெரியும். உனக்கு அங்க பார்க்கறதுக்கு ஸ்ட்ரக்சரா வந்து தெரியுது. இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன இருக்கு? 4 கோடு தெரியுது அவ்வளவுதான். சரியா? இதோட டாப் வியூ அடுத்தது. இப்போ எனக்கு டாப் வியூ இது எப்படி தெரியும்? வெறும் ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். ரெக்டாங்கிள் 100 mm அகலம் எவ்வளவு தெரியும்? அகலம் எவ்வளவு தெரியும்? 30. இது எவ்வளவு அகலம்? 30. இந்த 30 தான் மேல இருந்து பார்த்தா தெரியும். 40 க்கு தெரியாது. 40ன்றது ஹைட். சரியா? அப்போ இங்க நீ வந்து திரும்ப இதே அகலத்துக்கு ஒரு லைனை போடணும். இது நேர் வரையணும். ஸோ ப்ரொஜெக்ஷன் லைன் வரையாம வரையக்கூடாது. இது ஒரு இடம் அது ஒரு இடம் வரையக்கூடாது. ஃப்ரண்ட் வியூக்கு எக்ஸாக்டா நேரா வந்து என்ன வரணும்? டாப் வியூ வரணும். ஸோ இங்க இருந்து நான் 30 mm எடுத்து நான் இங்க இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இதோட அகலம் வந்து 30 mm, இதோட அகலம் வந்து 40 mm. இப்போ இந்த டைமென்ஷன் வந்து நீங்க பண்ணிடலாம். ஏன்னா ஜாஸ்தியா இருக்கும்போது ஆரேட் போடலாம். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சுட்டு கேப்ல வந்து எழுதலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு இது டைமென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டைமென்ஷன் லைனுக்கு நேராக தான் இங்கேயும் டைமென்ஷன் பண்ணியாச்சு. அதனால ஏதோ ஒரு இடத்த நீங்க வந்து இது தள்ளி தான் போடக்கூடாது. டைமென்ஷன் லீனியர் டைமென்ஷன் எல்லாமே வெர்டிகல் டைமென்ஷன் எல்லாமே நேருக்கு தான் வரணும். ஸோ ஃப்ரண்ட் வியூ போட்டாச்சு. இது நேராக வந்து ஃப்ரண்ட் வியூ எடுத்து அதே மாதிரி டாப் வியூ நேராக இந்த டாப் வியூ. சரியா? இப்போ இதுக்கு அடுத்தது நாம என்ன வரையணும்? சைட் வியூ வரையணும். ஓகேவா? ஸோ இது லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைடு வியூ ரெண்டுமே ஒன்று தான். ஒரே மாதிரி தான் வருது. ஏன்னா இது சிமெட்ரிக்கலாக வந்துருது. அப்போ லெஃப்ட் சைடு வியூ எப்படி வருது, ரைட் சைடு வியூ வந்து எப்படி வருது வரையறதுக்கு முன்னாடி டாப் வியூ கம்ப்ளீட் ஆகிடுச்சா? டாப் வியூ இன்கம்ப்ளீட்டா இருக்கு. டாப் வியூ இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன்னா இங்க வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? நான் இந்த ரெக்டாங்கிள் போட்டேன். ஆனா இங்க உள்ள வந்து கர்வி ஸ்ட்ரக்சரா உள்ள போகுது. இந்த கர்வி ஸ்ட்ரக்சரா வந்து என்ன ஆகுது? இது வந்து உள்ள போகுது. அப்ப உள்ள எவ்வளவு தூரத்துக்கு போகுது? இது 7.5 னா இது உள்ள 7.5 mm உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து 7.5 னா வந்து அது 7.5 ஃபுல்லா தான் வரும். இந்த 7.5 னா இங்கேயும் 7.5 mm உள்ள போகும் இல்லையா? அப்போ நான் டாப் வியூல இருந்து பார்க்கும்போது எனக்கு 7.5 mm க்கு இங்க வந்து நான் என்ன பண்ணணும்? ஒரு டாட்டட் லைன் வந்து நான் போடணும். எனக்கு ரெண்டு பக்கமும் 7.5 mm உள்ள போகுது. அப்போ எனக்கு இந்த பக்கத்துலயே நான் என்ன பண்ணணும்? 7.5 mm க்கு டாட்டட் லைன் காட்டணும். இத கர்வி ஸ்ட்ரக்சரா இல்லாம இத பிளாட்டா வச்சுக்கோ. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது மட்டும் நம்ம வச்சுக்கணும். இது வந்து பிளாட் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். இத வந்து 7.5 க்கு கர்வி ஸ்ட்ரக்சரா போடுறோம். இப்போ டாப் வியூ கம்ப்ளீட்டட்.
ஓகேவா? இது என்ன மீன் பண்ணுதுன்னா உள்ள ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ள வந்து அது வந்து ஒரு எட்ஜோ இல்ல வேற ஏதோ ஒரு இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ மட்டும் வச்சு நான் என்ன பண்ண முடியாது, இந்த டிசைனை வந்து நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. அசம்பிள் வியூ எப்படி இருக்குன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்புறம் நான் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவோம், சைடு வியூ வரையணும். சைடு வியூ ரெண்டு வியூ இருக்கு, லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை நான் இங்க இருந்து பார்க்கறேன். இங்க இருந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு லெஃப்ட் சைடு. ஓகேவா? இங்க இருந்து பார்த்தா இந்த இமேஜ் எங்க போய் பார்க்கலாம், ரைட் சைடுல பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு டார்ச் லைட் வச்சு அடிக்கிறேன். இதோட ஷேடோ எங்க போய் பார்க்கலாம், ரைட் சைடுல போய் பார்க்கலாம். அப்போ லெஃப்ட் சைடுல பார்க்குற இமேஜ் ரைட் சைடுல பார்க்கலாம். அப்போ லெஃப்ட் சைடு வியூனா நீ என்ன பண்ணணும், ரைட் சைடுல வரையணும். ரைட் சைடு வியூனா லெஃப்ட் சைடுல வரையணும். அப்போ லெஃப்ட் சைடு வியூ எங்க வரும், ரைட் சைடுல வரும். ஓகேவா? ரைட் சைடுல வரையறது என்ன வியூ, லெஃப்ட் சைடு வியூ. ஓகேவா? இப்போ இந்த ஹைட்டுக்கு தான் சைடு வியூ வரும். எந்த அகலத்துக்கு வரும், இந்த அகலத்துக்கு வரும். இந்த ஹைட் தான் வந்து எனக்கு இந்த பக்கம் சைடுல வரும். இப்படி இருக்கிறத நான் இங்க திருப்பி போறேன். இந்த ஆப்ஜெக்ட் சைடு வியூல நான் இங்க திருப்பி காட்ட போறேன். ஓகேவா? எந்த அகலத்துக்கு வரும்னு பார்த்தா இந்த அகலத்துக்கு தான் எனக்கு இங்க வரும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து, ஓகேவா, ப்ரொஜெக்ஷன் லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க இருந்து நான் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் போட்டுக்கிறேன். ரைட்டா? ப்ரொஜெக்ஷன் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்த வந்து இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து நான் என்ன பண்றேன், 30 mm அகலத்துக்கு ஒரு லைன் போடுறேன். 30 mm அகலத்துக்கு ஒரு லைனை போட்டு தென் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தென் இந்த இடத்துல என்ன பண்றேன், அந்த லைனை வந்து திரும்பவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதோட மிட் பாயிண்ட் எடுத்து 7.5 mm ரேடியஸ் எடுத்து நான் என்ன பண்றேன், ஒரு கர்வ் எடுத்து வரேன். ஓகேவா? தென் இங்க இருந்து இந்த 30 mm போட்டு அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு திரும்பி இந்த பக்கம் இது பண்ணிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்து கர்வ் ஸ்ட்ரக்சரை நான் வச்சு தென் டஸ்டருக்கு இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேவா? தூங்குற ஆர்டிகா இந்த ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணோம். இதோட அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட எடுத்து போயிட்டு இந்த இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும். இந்த 7.5 னா இந்த 7.5 கேப் த்ரூ தி ப்ரொஜெக்ஷன் லைன் வரும். ஓகேவா? தென் இதை எடுத்து போயிட்டு இதோட அவுட்டர் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணணும். தென் இதை எடுத்து போயிட்டு இதுக்கு நேரா கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதோட கேப் எவ்வளவு இருக்கணும், 7.5. இதோட கேப் 7.5. இதோட கேப் டிஃபால்ட்டா இது எவ்வளவு இருக்கோ அதுதான் டிஃபால்ட்டா வரும். 7.5 7.5 15 போச்சுன்னா இது எவ்வளவு வரும், 15 வரும். ஏன்னா இதோட ஹைட் எவ்வளவு, பக்கத்துல எவ்வளவு 30. அப்ப இந்த பக்கம் 7.5 போயிடுச்சு, இந்த பக்கம் 7.5 போயிடுச்சு. அப்ப நடுவுல எவ்வளவு இருக்கும், 15 இருக்கும். அப்ப அந்த கேப் 15 இங்க வரும். சரியா? இப்போ நீ டைமென்ஷன் எல்லாத்துக்குமே ஏற்கனவே பண்ணிட்ட, ரேடியஸ் டைமென்ஷன் மட்டும் அடிஷனலா பண்ணா போதும். இப்போ லெஃப்ட் சைடு வியூ பார்க்கறதுனால என்ன பண்றப்ப இதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான். இது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன், சிம்பிளான ஆப்ஜெக்ட் சொல்லிட்டேன். ஓகேவா? உனக்கு இதுவே வந்து உனக்கு வந்து என்ன பண்ணணும், கட்டி இருக்கணும். இந்த ரிட்டர்ன் லைனே உனக்கு டக்குனு வந்து யோசிக்க தெரியாது. இப்போ இது அன்சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டா வருது, காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட்ஸா வருதுன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இப்போ இமேஜ் வச்சுக்கோ, போட்டோ எடுத்து வச்சுக்கோ. இப்போ நான் வந்து உனக்கு ஒரு 10 இமேஜ் அனுப்புறேன் ஃபோன்ல.